என்ன மாமனா மாமனா மாமா மாமனார் வீட்டுக்கு போன மார்க்கத்தை கேளுங்கன்றிய மாமனார் வீட்டுக்கு மருமகமான மார்க்கத்தை சொல்றேன் கேளுங்க அப்படிங்கறியே. இவங்க எல்லாம் மாமனார் வீட்டுக்கு போனது இல்லையா? இவங்க மாமனார் வீட்டுக்கு போனது இல்லையா? நீ மட்டும் தான் அச்சமா மாமனார் வீட்டுக்கு போறியா? அதனால கேக்குறாங்க. தம்பி எனக்கு புதுசா கல்யாணம் பண்ணி உனக்கு புதுசா கல்யாணம் பண்ணி செலவு பண்ணிடா இல்லடா உனக்கு புதுசா திருமணம் செஞ்சு கல்யாணம் செஞ்சு முதல் தேவைக்கு ஆடி மாசம் தேடி அழைக்கணுமே சொல்லிட்டு என் மாமன் அழைக்கிறது வராரு. ஆடி 18க்கு உன்னை வெட்டத்தாக்குறாங்க. ஒரு பழமை சொல்லுவாங்க, ஆடி 18க்கு பண்ணி குத்துறது சொல்லுவாங்க. என்ன பண்ணி அப்ப பாக்குறதுக்கு அந்த மாதிரி தான் என்னை விட நீ கொஞ்சம் ஒரு சுத்து அதிகமா தான் இருக்கு. 2 பேருமே குத்தம் கம்மி இருக்கு. சரி விடு.
நம்ம கருப்பு பண்ணி அவன் வெள்ளை பண்ணி ஆஹா. சரி கிட்ட அப்படியே வீட்டுக்கு ஆஹா. கூப்பிடுறதுக்கு தேவை கடைக்கு வராரு வராங்களே. நான் என்ன பண்றேன் ஆஹா. புள்ள மழை பெஞ்சிருச்சு மழை பெஞ்சிருச்சு. ஆடி மட்டும் தேடி விதைக்கணும் அதனால நான் காட்டுக்கு போய் உழவு ஓட்டணும் அப்படி சொல்லிட்டு நான் கலப்பை எடுத்துட்டு போறேன். காலமாட்டை தூக்கி தோல்ல போட்டுட்டு கலப்பை ஓடிட்டு போறேன் தம்பி. காலமாட்டை தூக்கி தோல்ல போட்டுட்டு கலப்பை எடுத்துட்டு கல்யாட்டி எந்த ஊர்ல கலப்பையை ஓட்டின்னு காலமாட்டத்துக்கு தோல்ல போடுறாங்க? காலமாட்டை ஓட்டிட்டு கலப்பைக்கு தோல்ல போட்டுக்கிட்டு அப்படியா என் மொட்டை மொட்டையா வேணா பட்டப்படியா உரிச்சுவாங்க கல்யாட்டி. அப்படி சொல்லிட்டு நான் கலப்பையில எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனேன். போய் உழவடிக்கல பாரு மாமனா வீட்டுக்கு வந்துருக்காரு வராங்க. அன்னைக்கு போன மரிமாவை வரலையே ரொம்ப நாளாவது என்னாச்சு ஏதாச்சு ஒரு வேளை ஆயிருக்குமோ மறுமணம் ஆரம்பிச்சு வச்சுட்டாங்களோ இல்லடா எல்லாம் ஆயிருக்குமோ மணி நேரம் வரலையே ஆடி போச்சு நம்ம மருமகனுக்கு என்ன ஆச்சோ தேவைக்கு அழைக்க வரணும் ஆமா அப்படி சொல்லிட்டு அது எங்க வீட்டுல கேக்குறாரு பாப்பா மோளே ஓ அப்படியா எங்க அந்த கல்யாணி எங்க போனோம் அவனை பார்த்தா மென்னு மென்னு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மென்ன ஆணி புத்தும்டா மாமனார் கேட்டிருப்பாங்க. அவர் வந்து என்ன கம்யூனிட்டிங்கிறாரு இல்லமா ஒரு கோபுரி மனராஜ ஒரு மாமனார் வந்துக்கிறமே ஒரு நாயராஜ ஒரு பெய்ய போனாங்க ஆகி போடணும் எங்க வந்தா நான் மரிமாமா சரிதான் எங்க கேட்ட உடனே பாட்டுக்கு போயிடாரு அப்படியே அவர் கலப்பி தூக்கினு யார் வாடத்துக்கு போயிடாரு எங்க மாமியார் நிலத்துல எங்க மாமியார் நிலத்துல அவர் கலப்பி வச்சு யார் ஓட போயிடாரு. அப்ப என் பொண்ணாட்டி ஊர் மேல விட்டு உட்காந்துருந்தா யார் சம்பாதிச்சாலும் அம்மா சம்பாதிச்சாலும் யாரு கலப்பை இப்ப புதுசா வாங்குது நீ உங்க மாமனார் வீட்டு எடுத்து கொடுத்த கலப்பை அந்த கலப்பை எடுத்துட்டு போய்கிறா தப்பா சொல்றேன் தப்பா இருந்தா இந்த ஊர்ல கரும்பு பக்கம் போய் வீ கிடக்கும் வாயில போட்டு மின்னிய மூஞ்சி துப்புடா. என்ன பண்ண காட்டு உழவடி என் பொண்ணு சொல்றா காட்டு போயிடாரு போயிட்டு கூட்டுவா குளித்து கிளம்பி ரெடி ஆகுறேன் நம்ம 3 பேரும் ஊருக்கு போவோம் நம்ம இந்த கிளப்பிட்டு போவோம் யாருல அட கை கால கிளப்பிங்க அப்படி சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கினு சொல்லிருக்கிறா ஓட்டி மலையா போறீங்க நீ மாமனா காட்டுக்கு வராரு காட்டுக்கு வந்து மருமகனே அழைக்க வந்துக்கிறேன் வாங்க ஊருக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் என்ன பண்ணேன் மாமா கொஞ்சம் வேலை இருக்குது கொஞ்ச நேரம் இருக்குது வேலை அட இன்னும் கொஞ்ச நேரம் செய்யணுங்க வரப்பு வைக்கணும் ஆண்டை வைக்கணும் எல்லாம் பண்ணணும் ஆடிப்பட்ட தேடி வைக்கணுமாங்க இந்த ஈரம் போச்சுன்னா நமக்கு ஈரம் கிடைக்காது அதனால நான் ஓட்டி வெறுப்பு வரைச்சிட்டு எங்கட பாசத்து கூட தண்ணி இல்ல தண்ணி இல்லையா கிணத்துல இப்பதான் காஞ்சி போகுது அப்பப்பா நான் என்ன பண்றேன் வேலையை முடிச்சிட்டு முடிச்சா சாயந்தரம் வந்துடுறேன் காலையில வந்துடுறேன் நாளைக்கு இந்த தூக்கி வந்துடுறாங்க இந்த தூக்கி நாங்க வந்துடுறோம் துணிமணிடா என்னடா முறைக்கிற வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ண வீட்டுல மோதுறா மவளை போய் கம்மியாட்டி அப்பங்க மாலை போறாங்க இல்ல மவளை கூட்டிட்டு போ மவளை கூட்டிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு தம்பி வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன் எங்க அப்பாட்ட முதல்ல மாமனா வீட்டுக்கு போறேன் பணம் ஒரு 1000 ரூபாய் கொடு பணம் ஒரு 1000 ரூபாய் கொடு அப்படி கேட்டேன் அரே கம்னாட்டி விடிவடி ஆக போற கம்மியாட்டி யார் ஓட்டுற நிலத்துல பயிர் வைக்கிற எல்லா காய்ச்சி வாங்குறதா இருக்கும் உன் மூஞ்சில காய் துப்பி இருப்பாங்க என்னடா அல்லா எல்லா பணமும் தம்பி நம்ம காசுக்கு போய் கரியாக்க கூடாது மாமனா வீட்டுக்கு தேவைக்கு போறேன் அங்க வேணாங்க ஆக்கி போடுவாங்க புது துணிமணி எடுத்து கொடுப்பாங்க கழுத்துக்கு மோதிரம் கைக்கு செயின் போடுவாங்க ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க ஜனம் சிரிக்கிறதுக்கு கதையை பேசிட்டு போடுவோம் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் முடிச்சு புரியுங்க கதையை முடிச்சு ஐயா தூங்கிடுவாங்க அப்படியே விட்டா தூங்கிடுவாங்க
எது உள்ள இருக்கு? கோயில் மூலாசனத்துல இருக்குது. மூலாசானம் சொல்லு. மூலாசனத்துல இருக்குது. போய் சாய் வாங்கிட்டு போய் உள்ள பாத்துக்க தனியா போ. ஐயோ ஆத்தா, தப்பு பேசுற அப்பா மஜமுத்தி. அந்த ஆத்தா பார்த்து கொண்டே இருக்கிறா. யாரு என்ன பண்றாங்க, எப்படி இருக்கிறாங்க, தப்பா பேசுறாங்களா, என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்க, பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. புரியுதா? ஒருத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காத, ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நினைக்காதரா. அந்த ஆத்தா கேள்வி கேட்டு உங்களுக்கு கூலி கொடுத்துருவாங்க காத்தாலிக்கு. கண்டிப்பா புரியுதா? ஆத்தா மாரியாத்தா தாயே மலையா நூறிலம்மா என்னையான சத்தியம்மா அம்மா வெல்முருகங்கண்ணையம்மா வேதனைய திருமம்மா வெல்முருகங்கண்ணையம்மா வேதனைய திருமம்மா வேஷம் போட்டுருக்காங்க. ஒண்ணுல இருந்து 4 வரையிலும் போடுறான். Vivo.
கரண்ட்ல கை வச்சு தண்ணியில போட்டு பத்துல பெரிய மீன் சொட்டுல கஞ்சி வச்சா சொம்புல கஞ்சி வச்சா டம்ளால கஞ்சி வச்சா திருடு எங்க போயிடுச்சு வியாபார கையில ஏண்டா நம்ம என்ன உன்னை பணி நினைச்சிருக்கா சித்தப்பா உன்னை பார்த்தா அவன் தான் பணி நினைச்சிருக்கா பாட்டி எழுதினவன் புண்ணியமாய் நல்ல புண்ணியமாய் பேர் அவன் பேர் வரல. ஆமா வரிக்கு வரி பஞ்சமூர்த்தி பாட்டுல எழுதி இணைப்பு புனைப்பு இணைப்பு புனைப்பு ஆமா பாட்டி எழுதுங்க பேர்ல வராது கிடையாது. இப்ப நீங்க இணைப்பு புனைப்பு சேர்த்து மாறுறாங்க. அதனால அம்மாவை நீ பாரு. வாங்கம்மா வணக்கம். ஐயோ நீங்களா எங்க போயிட்டீங்க உங்களை பார்த்தா வேட்டு முகமா தெரிகிறது. அரசாங்கத்தில் அமைச்சர் எங்க போய் விட்டார்? அவர் போயிருக்காரு. அமைச்சரே அரசாங்கத்தில் அமைச்சர் எங்க போயிட்டா வியாபாரி கைது பக்கத்து வீட்டுக்காரன் தம்பி அவன் புடிச்சு வச்சு பிள்ளையார் பண்ணிக்கிறான். வீடியோ பிடிக்கிற நம்ம மட்டும் மூஞ்சி காட்டுறேன். மாமா வணக்கம். ஐயோ நீங்க யாருக்கு புதுசா இருக்குது? புதுசா இல்ல புதுசா இருக்குது. புதுசா இருக்குன்னு சொல்லலாமா? என்ன பார்த்த உடனே உனக்கு எது கிளம்பல இப்படி வா. ஏம்மா அவனை சுத்தமா கிளம்பாதம்மா. அவன் மோட்டர் காயில போய் 6 மாசம் ஆகுது. கட்டில போடாடி போயிட்டு அப்புறம் போகலடா. அப்படியா? அவன் பெருமை எங்கெல்லாம் கொடி கட்டி பறக்குது. ஐயோ ஏம்மா ஓ என்ன பண்றாங்க? என்ன பார்த்த உடனே என்னங்க என்னம்மா உனக்கு எது கிளம்பலையா? எனக்குலாம் கிளம்புது. என்ன கிளம்பலையா? நிறைய கிளம்புது. ஓடி கிளம்பிட்டா நிறத்தலாஜி அவன் பிரிஞ்சு நான் அந்த கம்பி கிட்ட வராம எப்படி ஆடுறது? ஒரு ஆம்பளை வர்க்கத்தையே கெடுக்கிறியே. என்னாச்சு? கிட்ட வரும். கிட்ட வரணுமா? சரி போ. நீ போயிட்டு கிளம்பிட்டா நிறத்தலாஜி அவன் பிரிஞ்சு காஞ்சிபுர பட்டு கை வைக்காத. ஆம்பளை மட்டும் தான் கை வைக்கிறாரு. நீ உடனே டபுள் கை வைக்குவாரு. அப்புறம் கிட்ட வந்தாலும் சாப்பிட்டு போக்குறாங்க. அப்புறம் தொட்டாலும் தண்ணி குடிக்கிறாங்க. வாமா கை வைக்காத பேசுங்க என் மேல. அது மட்டும் வாங்கிட்டாங்க. சின்ன பொண்ணு ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு. சின்ன பண்றேன். ஆமா எனக்கு சிரிப்பு வேற வருது. சிரிப்பு நடவதுக்குதான் இது. அவனும் நம்மளுமே 10 மாசம் தான். நீ 10 மாசம் தான். உங்களமா வீடியோ எடுத்துக்கிறாரு. என்ன பண்றது? அவர் அண்ணன் போட்டு விட போறாரு. ஆமா அது மட்டும் இல்ல. அப்புறம் என்ன? இன்னும் விதமா வாங்கி வச்சிருக்காரு. சிமிக்கிட்டாரு. எனக்கு ஒண்ணு பார்த்து கிளம்பி இந்த உலகத்திலே 2024 புது வருஷத்திலே
24 பாடுவீங்களா? சொல்லுமா சொல்லுமா 24 2024 நீங்க மட்டும் தான் பாட்டு பாடுவீங்களா? அவர் உங்க வாயில பாட்டு வருமா? ஏய், நாங்களும் பாட்டு பாடுவோம்டா. எப்படி பாடுங்க? பாடுவீங்களா? பாடி கட்டி. நீங்க உனக்கு பாட்டு கட்டிக்கிறாங்களா? பெண்களுக்கு எங்களுக்கு பாட்டு கட்டிக்கிறாங்க. சரி. எப்படி என்றா? எப்படி? பாடலாமா? ஆனா இந்த பாட்டு படிக்காதடா. புத்தி கட்ட பையில உனக்கு ஒரு பொண்டாட்டி கேக்குதாடா. அட உனக்கு எனக்கு சட்டா இங்க ஒளிய போது மண்டை. அட உனக்கு எனக்கு சட்டா இங்க ஒளிய போது மண்டை. படி படி பட்ட புள்ள பேமலைக்கு பிறந்த புள்ள ஆடி அந்த புள்ள இந்த புள்ள இந்த பஞ்சு முடித்த ஆட்டாட வந்த புள்ள உனக்கு எனக்கு சண்டை ஏண்டா, ஒரு அரசாங்கத்தில் பெண்கள் வந்தா ஒரு சாட்டியத்தை அடிக்கூடாதுன்னு பார்த்தேன். தப்பா பாடாதரா. ஒரு வீதியில பெண்ணா வந்துட்டால் தாயாகவும் தந்தையாகவும் தமிழ்கையான்னு நினைக்க வந்த பேமானி கைத. நான் பேமணித்தான் சொல்லு. நான் பேமணித்தான் எத்தனை பேமணி இருக்கிறேன் சொல்லு. நினைக்காத தம்பி வீண் வார்த்தைக்கு இடம் தேவையில்லை. யான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை. சொல்லு. டைம் 12:48 சொல்லு. சரி அப்பா, வீண் வார்த்தைக்கு இடம் தேவையில்லை. நாடகம் பெரிய நாடகம். எப்படி எப்படி என்றால் அது இங்க கொட்டு பாதி கூத்து பாதி உட்காந்துக்கிறாங்க பத்தியா. அந்த நாட்டால உட்காந்துக்கிறாங்க, அவ்வளவு கதை கேட்பாங்க. ஆமா வாலிபா சிங்களா ஒண்ணு மேல உட்காந்துக்கிறாங்க பத்தியா. என்ன மாதிரி இவங்களா சினிமா பாட்டு இருந்தா போதும். ஏன்னு கேளு. இருந்தா போதும். நேத்து ஆட்டாங்க சினிமா பாட்டு. இப்ப நீ கதையை சொல்லு. அதுதான் பீங்கிற அங்கேயா இருக்குது சொல்லு. சரி, வீண் வார்த்தைக்கு இடம் தேவையில்லை. சரிடா. பணால் பகட்டும். இது என்ன உறுப்பினர் சேர்த்துறோம், எதற்காக கூத்து, என்ன காரணம், என்ன அவ்வளவு ஜன கூட்டமா இருக்கிறது? நம்ம தயவு செய்து இந்த வாய் இந்த ஊர் வாயில பூர்ணம் 74 கிருஷ்ணாபுரம் 74 அப்புறம் இங்கிலீஷ்ல 74 கிருஷ்ணாபுரம் 74 என்னது சொல்லு, தமிழ்ல சொல்லு. 64 ஏய் 74 74 கிருஷ்ணாபுரம் கிருஷ்ணாபுரம் கிராமத்திலே இன்னும் இவ்வளவு ஜன கூட்டமா இருக்குது. என்ன காரணம், என்ன விசேஷம்? ஏம்மா கோச்சிக்காத. பணம்லாம் நிறைய சேர்ந்துட்டு அவங்கள்ட்ட பீரோல வச்சாங்க. அது பத்தாத கீழே வீந்து போச்சு. அதனால நம்ம ஏன் கீழே போடுவோம். நம்ம ஆட்டக்காரங்களை கொண்டு வந்து ஆடு விட்டு அவங்கள்ட்ட எல்லாத்தையும் ஆடி கொடுத்துருவோம். கார் மூட்டை கட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படின்னா நேத்து அண்ணாங்க பத்தியா நீங்க வச்சு ஆடி பார்க்கலாம். அப்படி இல்ல, இது அடி கணக்கால். எப்படி எப்படி என்றால் அடி கணக்கால். அடி கணக்கால் அது இருக்குது. சரிதான். அது என்ன நேத்து ஆனது அது ஆட்டு கச்சேரி, அது ஆர்கெஸ்ட்ரா டான்ஸ், ஆர்கெஸ்ட்ரா. அப்படி இல்ல, இதான் ஜனங்களுக்கு புரியும். அது அப்படி. இது ஒரு குடும்ப வாழ்க்கை மாதிரியே இது. இப்படி வா. புரியுதா? இது ஒரு குடும்ப வாழ்க்கை மாதிரியே இது. அது அப்படி கிடையாது. அது என்னதுன்னா அது நம்ம குடும்ப வாழ்க்கையை மின்னு நிக்குது. நம்மளுக்கு ஒண்ணுமே ஆர்கெஸ்ட்ரா மின்ன எல்லாத்துல 4 பேர் மின்னு தண்ணி போட்டுக்கிட்டு ஓ டாட்டா அந்த புள்ள ஆடு இவங்க ரெண்டு டாடா காப்பா அதை விட்டு ஒண்ணு பேர் கேட்பாரு பசங்க, அது பாப்பாங்க. இதெல்லாம் விட்டு சாமி அந்தத்தை சொல்லிங்க. சரி விழா போகட்டும். அப்படி இருந்தாலும் எப்பா முத்து